இவ தொல்லை தாங்கல. முதல்ல உன்னை வீட்டுக்கு ஏத்தி விடுறேன். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் போல. ஷே, கடவுளே. ஏய் சரவணா, நீயா? மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, காது குத்து. சத்தியமா எனக்கு அஞ்சுக்கு பெயின் வந்ததும் தெரியாது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கதும் எனக்கு சத்தியமா தெரியாது மாமா. என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது மாமா. நீங்க என்ன சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு. என்ன சொன்ன? என் பொண்ணு உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கா? உன் ஃபோன் எடுத்து பாரு. நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன்? உன் ஃபோன் எடுத்து பாரு. எனக்கு தெரியுமாம்மா. நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அஞ்சு பண்ணியிருக்கா, அருண் மச்சான் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் மாமா. ஆனால் என் சுச்சுவேஷன் ஃபோனை எடுத்து என்னால் பேச முடியல. பேசலாம், ஆனால் நான் ப்ராஜெக்ட் டைமில் இருந்ததுனால அஞ்சுக்கு நான் மெசேஜ் போட்டேனே மாமா. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்மா, நான் காலையில் தான் வருவேன். அப்போ கூட அஞ்சு எனக்கு பெயின் வந்துருச்சுங்க, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லவே இல்லையே மாமா. ஓகேங்க, டேக் கேர், நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டா. அப்புறம் எப்படி மாமா எனக்கு தெரியும்? நீங்களாம் கால் பண்ணியிருந்தீங்க தான். நான் சொன்னேன், அஞ்சு மாமா அருண் மச்சான்ட்டு சொல்லிவிடு, இது மாதிரி நான் முக்கியமான வேலையில் இருக்கேன். மேனேஜர் சார் நான் இருந்தால் தான் மாமா எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடச்சி, நீ இருந்தாதான் உலகமே சுத்துமோ? உலகத்துல எல்லாரும் சோறு திம்பாங்களோ? இவ்வளவு நடிக்கிற, பச்சையா பொய் பேசுற. இங்க பாரு சரவணா, அவ்வளவுதான் பாத்துக்க. உன் கதையெல்லாம் இங்க கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. எங்களுக்கு சின்ன வயசுல காது குத்தியாச்சு, தெரிஞ்சுக்கோ. என்ன சரவணா நினைச்சிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க வந்து ஒவ்வொரு கதையா எடுத்து விடுவோம், நாங்க கேட்டுட்டு இருப்போனா? ஏன் சரவணா என் பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமாக்கிட்ட? மாமா, உண்மைதான் மாமா. நான் சொல்கிறது தான் உண்மை. சத்தியமாக நான் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஒரு நாளும் நினச்சதில்லை. அப்படி இனிமேலும் நான் நினைக்கவே மாட்டேன் மாமா. ஏன் மாமா நீங்கள் தப்பாக எடுத்துட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, சத்தியமாக ப்ராஜெக்ட் முடிஞ்சு நான் இப்போ தான் மாமா வரேனே. அஞ்சு என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கா? வயிற்று வழியில் அவள் துடிச்சிட்டு இருக்கா. நீ கூட இருக்கணும்னு நினைக்க மாட்டா? இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற. ஆமா, நான் உடனே உள்ளே போய் பார்க்குறேன். ஒன்றும் வேணாம், டாக்டர் எல்லாரையும் வெளியில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்க டெலிவரி நடந்துட்டு இருக்கு. அஞ்சு கிட்ட நான் சொன்னனே, நான் மெசேஜ் பண்ணனே. அப்ப கூட அஞ்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நான் இங்க இருக்கேங்க அப்படின்னு சொல்லவே இல்லை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத. அப்போ கூட சொல்லியிருந்தா நான் சத்தியமா நான் வந்திருப்பேன் உடனே எங்க மேனேஜர் சார்ட்ட சொல்லிட்டு. எனக்கு தெரியாது மாமா, நிஜமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அப்படி இருப்பேனா? சொல்லுங்க, வந்திருப்பேன்ல. எனக்கு என்ன ஆசை அஞ்சுவை விட்டுட்டு இப்படி இருக்கணும்னு, அஞ்சுவை கஷ்டப்படுத்தணும்னு. எனக்கு சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. அவள் சும்மா தான் கால் பண்ணுறா. அவள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னொன்னே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அவளுக்கு மெசேஜ் போட்டேன். ஓகேங்க, பார்த்துக்கோங்க அப்படின்ட்டா. என்கிட்ட சொல்லவே இல்லை அவள். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? சொல்லியிருந்தா நான் அப்படிலாம் இருந்திருப்பேனா? சத்தியமாக சொல்லியிருந்தா நான் உடனே கிளம்பி வந்திருப்பேன். எனக்கு இப்போ வீட்டுக்கு போய் ஷீலாக்கா சொன்ன உடனே தான் தெரியுமே. ஷீலாக்காட்ட கேட்டுட்டு நான் உடனே ஹாஸ்பிட்டல் இப்போ நான் வரேன். எல்லாரும் நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்க, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தப்பு தான் என் மேலே, ரொம்ப ரொம்ப தப்பு தான். அழிச்சா கூட வாங்கிக்கிறேன் மாமா. அதுக்காக நான் அஞ்சுவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன், இப்படி நடந்துட்டேன் அப்படி நடந்துட்டேன்னு சத்தியமாக சொல்லாதீங்க மாமா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அருண் மச்சான், அத்தை, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. பொய் சொல்லாத, தயவு செஞ்சு பொய் சொல்லாத. அது எப்படி நீ மெசேஜ் பண்ணியிருக்க, அதுக்கு அவ இது மாதிரி எனக்கு வலிங்க வந்துருச்சுங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படி சொல்லாமல் இருப்பாளா? என் பொண்ணு சொல்லியிருப்பா, நடிக்கிறா. அப்பா, சரி விடுங்க. நானும் அவரை வந்த உடனே செம்மையாக திட்டி விட்டுட்டேன்ப்பா. நீங்கள் யாருன்னு கூட கேட்டுட்டேன். சரி விடுங்கப்பா, அவர் சொல்கிறது ஏதோ உண்மையாக தான் தெரியுது. அவள் அஞ்சு சொல்லியிருந்தா தானே அவரும் வந்திருப்பாரு. மச்சான், நிஜமா மச்சான், மெசேஜ் கூட காமிக்கிறேன். நீங்கள் வேணா ஃபோனை பாருங்க மச்சான், இந்தாங்க மச்சான், பாருங்க, அப்பவாது உங்களுக்கு புரியும். சரி விடுங்க சரவணா, சாரி, நானும் தெரியாமல் கேட்டேன். என்னடா அருண் நீ பேசுற? என்ன பேசுற? ஏண்டா, அவ்வளோ தூரம் அவ சொல்கிறாலும் சொல்லலையோ? நான் கால் பண்ணல, நீ ஃபோன் பண்ணியில, ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல? அதை கூட கேட்கக்கூடாதா இந்த பையன்? சொல்றா, அதை கூட கேட்கக்கூடாதா? கேட்டிருக்கலாம்ல. அப்பா கேட்டிருக்கலாம். இப்போ சண்டை போடுறதுக்கான நமக்கு இடமும் கிடையாது, அந்த நேரமும் கிடையாது. இப்போ அவர்கிட்ட சண்டை போட்டு நமக்கு என்ன ஆக போகுது? விடுங்கப்பா. இவ்வளோ தூரம் அவர் இறங்கி வாராரு. நீங்கள் எவ்வளோ திட்டு திட்டினாலும் அவர் அதுக்கு ஏத்தாப்புல பேசுறாருல. பாவமா இல்லை? விடுங்கப்பா. எவ்வளோ எவ்வளோ அவர் இறங்க வருமோ அவ்வளோ இவ்வளோ இறங்கி வாராரு. போடா, என்னத்தை இறங்கி இறங்கி வாராரு? வந்தேன் அவன் ஒருத்தன். அப்பா, நீங்க திட்டுறதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பாவம்ப்பா, அப்படி பேசாதீங்க, விடுங்க. எனக்கே கோபம் வந்துச்சு தான் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் இப்போ ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொல்றதுலேயும் ஒரு வித நியாயமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது.
அதான். நான் கிளம்பவா? முதல்ல நீ கிளம்பிடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்கம்மா போற? வீட்டுக்கு. பையனை வீட்டில் விட்டு வந்திருக்கேன். அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு கூட தெரியாம இங்கே நான் நின்று என்ன பண்றது? அதான் நான் வீட்டுக்கு கிளம்பணும். என்ன பேசுற? அங்க அஞ்சுக்கு டெலிவரி நடந்துட்டு இருக்கு. டாக்டர் எப்போ வேணாலும் வந்து நமக்கு சொல்லுவாங்க. கேட்கணும்னு உனக்கு ஆசையா இல்லை? குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இல்லையா? இப்போ என்ன, குழந்தை அம்மாட்ட தானே இருக்கான், அவங்க அம்மாட்ட. நல்லா பார்த்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் பத்திரமா இருப்பான். நீ எங்க போற? ஒன்றும் வேணாம், இரு. எவ்வளோ நேரங்க ஒரு அம்மா பார்க்காம குழந்தை இருப்பான்? என்ன மாமா பேசுறீங்க? நான் போய் பிள்ளைய பார்க்கறது இல்லையா? நான் போய் பார்க்கணும். பாவம் அழுவான். என்னை விட்டுட்டு அப்படிலாம் இருக்கவே மாட்டான். என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறானே தெரியல. தாயே, முதல்ல நீ கிளம்பு. போதுமா? உனக்கு நான் ஜிபே பண்ணி விட்டுறேன், போ. சரி, நான் வரேன். ஃபோன் பண்ணு குழந்தை பிறந்ததும். ஏம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? சொல்லு. ஒரு தொழில் குழந்தை பிறக்க போதே அந்த பிள்ளைக்கு என்ன பிள்ளை ஏது பிள்ளை கூட பார்க்காம இப்படி போறேன்னு சொல்றியேம்மா. நான் முதல்ல என் பிள்ளைய போய் பார்க்கணும். உன் அம்மா கிட்ட பத்திரமா இருக்க மாட்டானா? நானும் ஒத்தையில தானே நிற்கிறேன். நீயும் கூட இருந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. டாக்டரு எதுக்காவது கூப்பிடுவாங்க பண்ணுவாங்க. சரி சரி இருக்கேன். ஏன் அலறீங்க? மா, அவளுக்கே இருக்கணும்னு விருப்பம் இல்ல. நீ ஏமா அவளை இரு இருன்னு சொல்லிட்டு இருக்க? இல்லடா, எதுக்காவது டாக்டர் ஓட முடியாத பொம்பளையில கூப்பிடுவாங்க. என்னால வயசான காலத்துல ஓட முடியாத முடியுமா? அவ இருந்தானா கொஞ்சம் பாத்துக்கிடுவான்னு நினைச்சேன். அவளுக்கு அக்கறையே இல்லம்மா. அவளுக்கு இங்க இருந்து முதல்ல போகணும். அவளுக்கு அக்கறையே கிடையாது. இந்த மாதிரி பேசுறதுனாலதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. அவ முதல்ல வீட்டுக்கு போட்டுமா. நீ ஏமா இருக்க சொல்லிட்டே இருக்க? இல்லடா, இருந்தாலும் கொஞ்சம் கூட இருந்தா தேவலன்னு பார்த்தேன். நீயே அவளை போ சொல்ற. அவதான் இருக்கேங்கிறாள்ல. அதெல்லாம் அவங்களுக்கா தோணணும். அடுத்தவங்க சொல்லி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவரை பேச வேணாம்னு சொல்லுங்க அத்தை. அவ வேண்டா திட்டுற விடுறா. சோனி இன்னும் காணும். அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சாமா? கேட்டிங்களா ஃபோன் பண்ணி? என்னாச்சு ஏதுன்னு? என்ன குழந்தை ஏதுன்னு கேட்டிங்களாக்கா? தம்பி, இப்போதாம்மா ஃபோன் போட்டேன். பாவம் இந்த பையன். ஆனால் அவன் பாட்டுக்கு தான் அமைதியாக இருக்கான். ஆனால் சில நேரம் அவங்க அம்மாவை தேடுறானோ இன்னமும் தெரியல. சில நேரம் ஒரு மாதிரி அழதாமா செய்கிறான். அதுதான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஆமாக்கா, சின்ன பிள்ளை இல்லையா? உங்கள்கிட்ட அதிகமாக அவன் இருந்ததே இல்லை. இவ்வளோ தூரம் இருக்கதே பெரிய விஷயம். ஃபோன் பண்ணதுக்கு சோனி என்னக்கா சொன்னா? அதான் கேட்டே வசந்தி. இன்னும் குழந்தை பிறக்கலையாம். வரலான்னு வீட்டுக்கு கிளம்புனாலாம். மாமியார் அழுதுட்டு விடவே இல்லையாம். சரி என்ன பண்ணுறதுன்னு இருக்கலாம். பிள்ளைய கண்ணுக்குள்ளே இருக்கான். பிள்ளை என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியலையேன்னு சொல்லி அவள் புலம்பிகிட்டு இருந்தாம்மா. பத்திரமா இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு வாமான்னு சொல்லுங்க. ஆமாம், அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். இவ்வளோ தூரம் இது இருக்கதே பெரிய விஷயம்தான் ஏங்கா? ஆமாம் வசந்தி. குட்டி தம்பி, அவன் தின்னுட்டு போட்டுண்டா. அழுக ஆரம்பிச்சிருவான்டா. அப்புறம் அடம் பிடிச்சிட்டு இருப்பியா? அவங்க அம்மா வேற இன்னும் வரலல்ல. சிப்ஸை சாப்பிடட்டு விடு. உனக்கு வேணும்னா இன்னும் நான் அப்பாவை வாங்கிட்டு சொல்கிறேன். இதை வாங்காதடா. இதில் கொஞ்சம் அழுனாலும் அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அம்மா அப்படியே கொடுத்துருக்கேன். அவன் அழுகாமல் இருந்தால் ரைட், அவங்க அம்மா வர வரைக்கும். இல்லைன்னா அவங்க அம்மா வந்து நம்மளை திட்டுவாள்ல. என்னோட சிப்ஸை தூக்கி அப்படியே கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் கூட அள்ளி வைக்காம கொடுத்துருக்கீங்க. அவன்கிட்ட இனி ஒண்ணுமே வாங்க முடியாது. அவன் கொடுக்கவும் மாட்டான். ஏம்மா இப்படி பண்றீங்க? விடுடா, வேற யாருக்குமா கொடுத்தேன்? நம்மளோட தம்பி தானே, தின்னுட்டு போறான். விடு. அதுக்காக அப்படியேவா எடுத்து கொடுப்பீங்க? எனக்கு இப்போ வேணும் பாருங்க. அவன்கிட்ட வாங்கவே முடியாது. கண்டிப்பா அழுது கத்துவான். பாரு வசந்தி, புரிஞ்சுக்கவே மாட்டிக்கான். நம்ம தம்பி தானே நினைக்கவே மாட்டிக்காண்டி. ஏய் குட்டி தம்பி, விர்றா. அவனே அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கான். அவன் தின்னுட்டு போட்டுமே. நீ எதுக்கு பாடம் பிடிச்சிட்டு இருக்க? இல்ல சித்தி, அம்மா கிட்ட நான் முதவே சொன்னேன் அதுல கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க அப்படின்னு. ஆனா அம்மா கேட்கவே இல்லை, அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்கிட்ட ஒண்ணுமே வாங்க முடியாது. அழுவானா போடுங்கண்ணா. இரு, சித்தப்பா எதுவும் வரும்போது நான் வாங்கிட்டு வர சொல்றேன். இல்லைன்னா அப்பா வாங்கிட்டு சொல்லலாம். அவங்ககிட்ட வாங்காத. இப்பெல்லாம் ரொம்ப ஓவர் தாம்மா. அவனுக்கு ஏதான் செல்லம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா, அவன் என்ன டெய்லி மாடா இங்க இருக்கியான்? உன்னோட தான் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு என்னைக்காவது தானே. நானும் விளையாண்டுட்டு வந்து ஆசையா அதை திங்கலாம்னு நினைச்சிட்டு வந்தேம்மா. ஆனா இப்படி பண்ணிட்டீங்க அவட்ட அவ்வளோத்தை கொடுத்து. சரி சரி பரவாயில்ல, நம்ம தம்பி தானே, திங்கட்டும். வசந்தி, ஒரு நேரம் பார்த்தா நல்ல புத்தி மாதிரி பேசுறான் வசந்தி. ஆனா ஒரு நேரம் பார்த்தா அப்படியே பொல்லாதவ மாதிரி இருக்கியான். இவனை புரிஞ்சுக்கவே முடியலம்மா.
சின்ன பிள்ளைங்க தானேக்கா, அப்படிதான் இருக்குங்க. ஜெயஸ்ரீ சின்ன பிள்ளையில எவ்வளோ குறும்பு பண்ணுச்சு, இப்போ நல்ல பிள்ளையா மாறிடுச்சுல்ல. அது மாதிரி தான் ஜெயஸ்ரீ விடவா அவன் எவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருக்கியான் சொல்லுங்க. ஜெயஸ்ரீ மாதிரி ஒரு பிள்ளை உலகத்தில் போனாலும் தேடினாலும் கிடைக்குமா? ஆமாம் ஆமாம், ஜெயஸ்ரீக்கு குட்டி தம்பிக்கு ஃபைட்டு வந்துக்கிட்டே இருக்குமே. ச்சே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ? ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம்? பாவம் அஞ்சு. இந்த மாதிரி டைமில் ஷோ அஞ்சுவை கல்யாணம் பண்ணி அவர் சொல்கிற அவங்க அப்பா சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்தான் படுத்துகிறோமோ? பாவம் இல்லை அந்த பிள்ளை. நம்ம கூட இருக்கணும் கண்டிப்பாக நினச்சிருக்கும். வளகாப்பு டைம்லேயும் இந்த மாதிரி பண்ணிட்டேன், டெலிவரி டைம்லேயும் இப்படி பண்ணா அப்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லாம் நம்ம மேலே தான் தப்பு. இதுக்கு நான் மறுத்தே சொல்ல மாட்டேன். எல்லாம் என் மேலே தான் மிஸ்டேக்கு, எனக்கு நல்லா தெரியுது. சரஸ்வதி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. போயிட்டு என்னன்னு கேட்டு வரவா? இப்போ தானங்க நான் கேட்டு வந்தேன், எனக்கு கொஞ்ச நேரம் பொறுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, இருங்க கொஞ்ச நேரம் மட்டும் பார்ப்போம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சரஸ்வதி. பொண்ணு ரொம்ப கத்துறா. இருங்க இருங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சிஸ்டர், குழந்தை பிறந்துருச்சா? அவங்களோட ஹஸ்பண்ட் யாரு? ஹஸ்பண்டே காணோம். இந்தா அங்க நிக்கிறாங்கல்ல அந்த பையன்தான். ஏமா, குழந்தை பிறந்துருச்சா? என்ன குழந்தை பிறந்திருக்கு? அஞ்சு எப்படி இருக்கா? எந்த டைமுக்கு பிறந்துச்சு சொல்லுமா. என்ன குழந்தை பிறந்திருக்கு? இப்பதான் ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அழகான பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க பொண்ணும் குழந்தையும் நல்லபடியா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, கொஞ்சம் ஹஸ்பண்டை டாக்டர் கூப்பிட்டாங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நல்லா இருக்காங்க. போய் பார்க்குறவங்க போய் பாருங்க. அப்பா, நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடலை. நான் எல்லா தெய்வத்தையும் வேண்டிகிட்டே இருந்தேன். நல்லபடியாக என்கிட்ட என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்பா, எந்த பிள்ளையா இருந்தா என்ன, நல்லபடியாக பிறந்தா சரிதான். ஆ, ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, பார்க்குறவங்க போய் பாருங்க குழந்தைய. ஆ, இப்போ இல்லை, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். ஆ, சரிம்மா சரிம்மா. என்ன சரஸ்வதி, பையன் பிறப்பான்னு பார்த்தேன், இப்படி ஆயிடுச்சே. உங்களுக்கு இது வேறையா? சும்மா இருங்க அங்கிட்டு. இல்லை சரஸ்வதி, பையன் பிறந்தனா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தேன், லாஸ்ட்டில் பொண்ணு பிறந்துருச்சு. ஏதோ ஒன்று நல்லபடியாக பிறந்துச்சு, நான் பிள்ளையும் தாயும் நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா நீங்கள் ஒன்று ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க. இருங்க அங்கிட்டு.